ஓம் சாந்தி. ஏப்ரல் 5, 2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தையை அன்புடன் நினைவு செய்யுங்கள். உங்களால் அப்பால் செல்ல இயலும். ஒரு கண பார்வையால் அப்பால் செல்வது என்றால் உலகின் அதிபதி ஆகுதல் என்பதாகும். கேள்வி: சத்குருவாகிய சுவாமி ஒரு கண பார்வையால் ஆத்மாவை அப்பால் அழைத்து செல்கின்றார் என்பதன் உண்மையான அர்த்தம் என்ன? பதில்: ஓர் ஆத்மா தந்தையிடமிருந்து மூன்றாவது கண்ணை பெற்று அக்கண் மூலம் தந்தையை இனம் கண்டு கொள்ளும் பொழுது அவரால் அப்பால் எடுத்து செல்ல முடியும். அதாவது அந்த ஆத்மா சத்கதியை பெறுகின்றார். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவராகி உங்கள் கண்கள் என்னை மாத்திரம் பார்க்கட்டும். அதாவது என்னை நினைவு செய்யுங்கள். மற்ற அனைவரிடமிருந்தும் துண்டித்து என்னுடன் மாத்திரம் உங்களை இணைப்பீர்களாயின் உங்களால் அப்பால் செல்ல முடியும். அதாவது நீங்கள் விரக்தி அடையாதிருப்பதிலிருந்தும் ஏழையாக இருப்பதிலிருந்தும் செல்வந்தராக ஆகுவீர்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் யாரிடம் கூறுகின்றார்கள்? ஆன்மீக தந்தையிடமாகும். நீங்கள் சிவ் பாபாவிடமே செல்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். சிவ் பாபாவே சகல ஆத்மாக்களினதும் தந்தை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவரே பரம ஆசிரியரும் பரம குருவும் என்ற நம்பிக்கையை குழந்தைகளாகிய நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். பரம் என்றால் பரம்பொருள். நீங்கள் அந்த ஒரே ஒருவரை மாத்திரமே நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் கண்கள் மூலம் சந்திக்கின்றீர்கள். சத்குருவாகிய சுவாமி ஒரு கண பார்வையால் உங்களை அப்பால் அழைத்து சென்றதாக நினைவு கூறப்படுகிறது. இதன் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வது அவசியமாகும். ஒரு கண பார்வையால் அப்பால் அழைத்து செல்லப்படுபவர் யார்? நிச்சயமாக முழு உலகமும் என்றே கூறப்படும். ஏனெனில் அவரே அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர். அவரே இந்த தூய்மையற்ற உலகிலிருந்து அனைவரையும் அப்பால் அழைத்து செல்பவர். நீங்கள் எந்த பார்வையை பெற்றிருக்கின்றீர்கள்? அது இக்கண்களின் மூலமாகவா? இல்லை. ஆத்மாக்களாகிய நீங்கள் ஞானம் என்ற மூன்றாவது கண்ணை பெற்றிருக்கின்றீர்கள். அதன் மூலம் ஆத்மாக்களாகிய எங்கள் அனைவரதும் தந்தை அந்த ஒரே ஒருவரே என்பதை அறிந்து கொள்கிறீர்கள். தந்தை ஆத்மாக்களுக்கு ஆலோசனை கூறுகின்றார். என்னை நினைவு செய்யுங்கள். தந்தை ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மாக்களே தூய்மையற்றவர்களாகவும் தமோ பிரதானமாகவும் ஆகியுள்ளனர். இது உங்கள் 84வது பிறவி. இந்நாடகம் இப்பொழுது முடிவடைகிறது. அது நிச்சயமாக முடிவடைய வேண்டும். ஒவ்வொரு கல்பத்திலும் பழைய உலகம் பின்னர் புதியதாகின்றது, புதியது பின்னர் பழையதாகின்றது. அது வெவ்வேறு பெயர்களை கொண்டிருக்கிறது. புதிய உலகம் சத்திய யுகம் என அழைக்கப்படுகிறது. தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். முதலில் நீங்கள் சத்திய யுகத்தில் இருந்தீர்கள். பின்னர் மறு பிறவி எடுக்கும் பொழுது 84 பிறவிகளின் மூலமாக சென்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது தமோ பிரதானம் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்வீர்களாயின் உங்களால் அப்பால் செல்ல முடியும். தந்தை நேரடியாக உங்களுக்கு கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். என்னை என்றால் யாரை? பரமாத்மாவாகிய பரம தந்தையை ஆகும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகாதீர்கள். ஆத்ம உணர்வுடையவராகி உங்கள் கண்கள் என்னை மாத்திரம் பார்க்கட்டும். உங்களால் அப்பால் செல்ல முடியும். தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். இதில் எவ்வித சிரமமும் கிடையாது.
ஆத்மாவே கற்று தனது பாகத்தை நடிக்கின்றார். ஆத்மா மிகவும் சின்னம் சிறியவர். ஆத்மாக்களாகிய நீங்கள் இங்கு கீழே வந்து 84 பிறவிகளுக்கான உங்கள் பாகங்களை நடிக்கின்றீர்கள். பின்னர் நீங்கள் மீண்டும் மீண்டும் அதனை நடிக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் 84 பிறவிகளுக்கான உங்கள் பாகங்களை நடிக்கும் பொழுது இப்பொழுது தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். ஆத்மாக்களிடம் இப்பொழுது பலம் கிடையாது. இப்பொழுது ஆத்மாக்கள் அப்பால் செல்லக்கூடியதாக இருப்பதற்கு பதிலாக விரக்தியுற்ற நிலையில் உள்ளார்கள், அதாவது ஏழைகளாக உள்ளனர். எனவே எவ்வாறு அவர்களால் அப்பால் செல்ல முடியும்? இந்த வார்த்தைகள் பக்தி மார்க்கத்திற்குரியவை. தந்தை அவற்றை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் வேதங்கள், சமய நூல்கள், உருவங்கள் போன்றவற்றையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் ஸ்ரீமத்திற்கு ஏற்ப இந்த படங்களை உருவாக்கியுள்ளீர்கள். அவர்கள் அசுர வழிகாட்டல்களை பின்பற்றுவதன் மூலம் பல்வேறு உருவங்களை செய்துள்ளார்கள். அவர்களுக்கு தொழில் கிடையாது. தந்தை இங்கு வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். கடவுள் பேசுவதால் அது அவரது ஞானமாகவே இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. இன்னார் இத்தகைய ஆசிரியர் என்பதை மாணவர்கள் அறிவார்கள். இங்கு எல்லையற்ற தந்தை ஒருமுறை மாத்திரமே வந்து அத்தகைய அற்புதமான கல்வியை உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அந்த கல்விக்கும் இந்த கல்விக்கும் மத்தியில் இரவுக்கும் பகலுக்கும் இடையிலான வேறுபாடு உள்ளது. அக்கல்வியை கற்கும் பொழுது இரவாகின்றது. இக்கல்வி மூலம் நீங்கள் பகலுக்குள் செல்கின்றீர்கள். நீங்கள் பிறவி பிறவியாக அக்கல்விகளை கற்று வந்தீர்கள். இங்கு தந்தை உங்களுக்கு தெளிவாக கூறுகின்றார். ஆத்மாக்கள் தூய்மையாகும் பொழுதே அவர்களால் ஞானத்தை கிரகிக்க முடியும். பெண் சிங்கத்தின் பாலை ஒரு தங்க பாத்திரத்திலேயே வைத்திருக்க முடியும் என கூறப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது தங்க பாத்திரங்கள் ஆகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் மனிதர்களாகவே இருப்பீர்கள். எனினும் ஆத்மாக்களாகிய நீங்கள் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். நீங்கள் 24 கேரட்டாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் 9 கேரட் ஆகிவிட்டீர்கள். ஏற்றப்பட்டிருந்த ஆத்மாவின் ஒளி இப்பொழுது அணைந்து விட்டது. ஒளி ஏற்றப்பட்டுள்ளவர்களுக்கும் ஒளி அணைந்திருப்பவர்களுக்கும் இடையில் வேறுபாடு உள்ளது. எவ்வாறு ஒளி ஏற்றப்பட முடியும் என்பதையும் உங்களால் எவ்வாறு ஓர் அந்தஸ்தை பெற முடியும் என்பதையும் தந்தை மாத்திரமே விளங்கப்படுத்துகின்றார். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். என்னை மிக நன்றாக நினைவு செய்பவர்களை நான் மிக நன்றாக நினைவு செய்வேன். ஒரே ஒரு தந்தையே ஒரு கண பார்வையால் உங்களை அப்பால் அழைத்து செல்கின்ற சுவாமி என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இவரது ஆத்மாவாலும் அப்பால் செல்ல முடியும். நீங்கள் அனைவரும் விட்டில் பூச்சிகள். அவர் ஜுவாலை என அழைக்கப்படுகின்றார். சில விட்டிற்பூச்சிகள் வெறுமனே வட்டமிடுவதற்காக வருகின்றன. மற்றவை என்னை மிக நன்றாக இனம் கண்டு மரணித்து வாழ்கின்றன. சில வட்டமடித்துவிட்டு சென்று விடுகின்றன. பின்னர் சில சமயங்களில் மாத்திரம் திரும்பி வந்து மீண்டும் சென்று விடுகின்றன. சங்கம யுகம் பற்றியே இவை அனைத்தும் நினைவு கூறப்படுகின்றன. இந்நேரத்தில் நிகழ்வனவற்றை வைத்தே சமய நூல்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. தந்தை ஒருமுறை மாத்திரமே வந்து உங்களுக்கு உங்களது ஆஸ்தியை கொடுத்து செல்கின்றார். எல்லையற்ற தந்தை நிச்சயமாக உங்களுக்கு ஓர் எல்லையற்ற ஆஸ்தியை கொடுப்பார். 21 சந்ததிகளுக்கு என்ற தொடர் நினைவு கூறப்படுகிறது. சத்திய யுகத்தில் உங்களுக்கு ஓர் ஆஸ்தியை கொடுப்பவர் யார்? படைப்பவராகிய கடவுள் தனது படைப்புகளுக்கு அரை கல்பத்திற்கு ஓர் ஆஸ்தியை கொடுக்கின்றார்.
அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள். அவரே தந்தையும் ஆசிரியரும் சுவாமியும் அத்துடன் சத்குருவும் ஆவார். நீங்கள் வேறு எவரையாவது சுவாமி என்றோ அல்லது சத்குரு என்றோ அழைக்கலாம். எனினும் ஒரே ஒரு தந்தை மாத்திரமே சத்தியமானவராவார். தந்தை எப்பொழுதும் சத்தியம் என அழைக்கப்படுகின்றார். அவர் வந்து என்ன சத்தியத்தை கொடுக்கின்றார்? அவர் பழைய உலகை சத்திய பூமி ஆக்குகின்றார். நாங்கள் சத்திய பூமிக்காக முயற்சி செய்கின்றோம். அது சத்திய பூமியாக இருந்த பொழுது வேறெந்த சேதங்களும் இருக்கவில்லை, வேறெந்த தேசங்களும் இருக்கவில்லை. அவை அனைத்தும் பின்னரே தோன்றின. சத்திய பூமியை பற்றி எவருக்குமே தெரியாது. இப்பொழுது காணப்படுகின்ற தேசங்களை பற்றிய அனைத்தையும் அனைவரும் அறிவார்கள். தங்கள் சொந்த சமய ஸ்தாபகர்களை அவர்கள் அறிவார்கள். எனினும் சூரிய வம்சம், சந்திர வம்சம், சங்கமயுகத்து பிராமண குலம் போன்றவற்றை எவருமே அறிய மாட்டார்கள். மக்கள் பிரஜாபிதா பிரம்மாவை நம்புகின்றனர். பிராமணர்களாகிய தாங்களே பிரம்மாவின் குழந்தைகள் என அவர்கள் கூறுகின்றனர். எவ்வாறாயினும் அவர்கள் பௌதிக படைப்புகள். நீங்களோ வாய்வழி தோன்றல்கள் ஆவீர்கள். அவர்கள் தூய்மையற்றவர்கள். வாய்வழி தோன்றல்களாகிய நீங்களோ தூய்மையானவர்கள். நீங்கள் வாய்வழி தோன்றலாகி பின்னர் ராவண ராஜ்யமாகிய இந்த அழுக்கான உலகை விட்டு செல்கின்றீர்கள். ராவண ராஜ்யம் அங்கே இருக்க முடியாது. நீங்கள் இப்பொழுது புதிய உலகிற்கு செல்கின்றீர்கள். அது விகாரமற்ற உலகம் என அழைக்கப்படுகிறது. உலகம் புதியதாகவும் பழையதாகவும் ஆகின்றது. அது எப்படி இவ்வாறு ஆகின்றது என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். இது வேறு எவரது புத்தியிலும் இல்லை. 100,000கணக்கான வருடங்களாக உள்ள எதை பற்றியும் எவருக்கும் எதுவும் தெரியாது. இது குறுகிய காலத்திற்கான விஷயமாகும். தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தந்தை கூறுகின்றார், சமயங்களுக்கு மிகுந்த அவதூறு ஏற்படும் பொழுதே, அதுவும் குறிப்பாக பாரதத்தில் அது நிகழும் பொழுதே நான் வருகின்றேன். மற்ற இடங்களில் அஷரீரியான பரமாத்மா யார் என்பதை கூட எவரும் அறிய மாட்டார்கள். அவர்கள் பெரிய லிங்கத்தை உருவாக்கி அங்கே வைத்துள்ளார்கள். ஆத்மாவின் பருமன் ஒருபொழுதும் பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ ஆகுவதில்லை என குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஆத்மா அழிவற்றவர். அதே போன்றே தந்தையும் அழிவற்றவர். அவரே பரமாத்மா ஆவார். பரம் என்றால் அவர் என்றென்றும் தூய்மையாகவும் விகாரமற்றும் இருப்பவர் என்று பொருள். ஆத்மாக்களாகிய நீங்களும் விகாரமற்றவர்களாக இருந்தீர்கள். உலகமும் விகாரமற்றதாக இருந்தது. அது முற்றிலும் விகாரமற்ற புதிய உலகம் என அழைக்கப்படுகிறது. பின்னர் அது நிச்சயமாக பழையதாகிறது. கலைகள் தொடர்ந்தும் குறைவடைகின்ற சூரியவம்ச ராஜ்யம் 2 கலைகளால் குறைவடைகிறது. பின்னர் அது தொடர்ந்தும் பழையதாகிறது. பின்னர் மற்ற தேசங்கள் அனைத்தும் தோன்றுகின்றன. இவை துணை கதைகளாகும். எவ்வாறாயினும் அவை கலந்து விட்டன. எது நடந்தாலும் அது நாடக திட்டத்திற்கு ஏற்ப மீண்டும் மீண்டும் நிகழும். பௌத்தர்களின் தலைவர் வந்த பொழுது அவர் பலரை பௌத்த சமயத்திற்கு மாற்றினார். அவர் அவர்களது சமயத்தை மாற்றினார். இந்துக்கள் தாங்களாகவே தங்கள் சொந்த சமயத்தை மாற்றிக்கொண்டார்கள். ஏனெனில் அவர்களது செயல்கள் சீரழிந்தவை ஆகியதால் அவர்கள் தங்களது சமயத்தை சீரழித்து விட்டார்கள். அவர்கள் பாவ பாதையில் சென்றார்கள். மக்கள் ஜெகநாதர் ஆலயத்திற்கு செல்வார்கள். எனினும் அவர்களில் எவருமே அதை பற்றி சிந்திப்பதில்லை. அவர்களே விகாரமுடையவர்களாக இருப்பதால் உருவங்களையும் விகாரம் உள்ளவையாக சித்தரித்துள்ளார்கள். தேவர்களே பாவ பாதைக்கு சென்ற பொழுது அவ்வாறு ஆகினார்கள் என அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அந்த உருவங்கள் அந்நேரத்திற்குரியவை. தேவர்கள் என்ற பெயர் மிகவும் சிறந்ததாகும்.
ஹிந்துஸ்தான் என்பதிலிருந்தே ஹிந்து என்ற பெயர் தோன்றியது. இதனாலேயே அவர்கள் தங்களை இந்துக்கள் என அழைக்கின்றனர். இது அத்தகையதோர் பெரிய தவறாகும். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், அதர்மம் உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுதே நான் வருகின்றேன். பாபா பாரதத்திற்கே வருகின்றார். அவர் இந்துஸ்தானுக்கு வருவதாக கூறவில்லை. இது பாரதமாகும். ஹிந்துஸ்தான் அல்லது இந்து சமயம் என எதுவும் இல்லை. இஸ்லாமியர்களே இதற்கு ஹிந்துஸ்தான் என பெயரிட்டனர். அதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதனை மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் ஞானமே ஆகும். அவர்கள் மறு பிறவி எடுத்து பாவ பாதையில் செல்லும் பொழுது சீரழிந்தவர்கள் ஆகினார்கள். பின்னர் மக்கள் விக்கிரகங்களுக்கு முன்னால் சென்று கூறுகின்றனர், நீங்கள் முற்றிலும் விகாரமற்றவர்கள், ஆனால் நாங்களோ விகாரம் நிறைந்த பாவிகள். வேறெந்த தேசத்தவர்களிலும் எவரும் தாங்கள் சீரழிந்தவர்கள் எனவும் நற்குணங்கள் அற்றவர்களும் எனவும் கூற மாட்டார்கள். அவர்களில் எவராவது இவ்வாறு கூறுவதை நீங்கள் ஒரு பொழுதும் கேட்டிருக்க மாட்டீர்கள். சீக்கியர்களும் கிரந்தின் முன்னால் அமர்கின்றார்கள். எனினும் அவர்கள் ஒரு பொழுதும் நானக், நீங்கள் விகாரமற்றவர், நாங்கள் விகாரம் நிறைந்தவர்கள் என கூறுவதில்லை. நானக்கை பின்பற்றுபவர்கள் காப்பு ஒன்றை அணிகிறார்கள். அது விகாரமற்று இருப்பதற்கான அடையாளமாகும். எவ்வாறாயினும் அவர்களால் விகாரமின்றி இருக்க முடியாது. இந்துக்கள் தூய்மையின் சின்னமாக புனித நூல் ஒன்றை அணிந்திருப்பது போன்று அவர்களும் பொய்யான அடையாளம் ஒன்றை அணிந்துள்ளார்கள். இன்றைய நாட்களில் அவர்கள் சமயத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பதில்லை. இந்நேரத்தில் பக்தி மார்க்கம் தொடர்கிறது. இது பக்தியின் பிரிவு என அழைக்கப்படுகிறது. ஞானத்தின் பிரிவு சத்யுகத்திலேயே இருக்கிறது. சத்திய யுகத்து தேவர்கள் முற்றிலும் விகாரமற்றவர்கள். கலியுகத்தில் முற்றிலும் விகாரமற்ற எவரும் இல்லை. தந்தை மாத்திரமே தூய இல்லற பாதையை ஸ்தாபிக்கின்றார். மற்ற குருமார்கள் அனைவரும் துறவற பாதைக்கு உரியவர்கள். இல்லற பாதையின் விசை உறுதி வாய்ந்ததாகிவிட்டது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் கற்றுள்ள அனைத்தின் மூலமாகவும் என்னை அடைய முடியாது. நான் வரும்பொழுது ஒரு கண பார்வையால் அனைவரையும் அப்பால் அழைத்து செல்கின்றேன். சத்குருவாகிய சுவாமி ஒரு கண பார்வையால் அனைவரையும் அக்கறைக்கு அழைத்து சென்றதாக நினைவு கூறப்படுகிறது. நீங்கள் ஏன் இங்கு வந்துள்ளீர்கள்? அப்பால் செல்வதற்கும் உலக அதிபதி ஆகுவதற்கும் ஆகும். நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் அப்பால் செல்வீர்கள். இவ்வாறு செய்தால் இவ்வாறு ஆகுவீர்கள் என எவருமே கூற மாட்டார்கள். தந்தை மாத்திரமே கூறுகின்றார், நீங்கள் இவ்வாறு ஆக வேண்டும். லக்ஷ்மியும் நாராயணரும் எப்படி அவ்வாறு ஆகினார்கள்? எவருக்கும் அது தெரியாது. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்தையும் கூறுகின்றார். இவர் 84 பிறவிகளை எடுத்து தூய்மையற்றவராகிவிட்டார். நான் உங்களை அவ்வாறு ஆக்குவதற்கே இப்பொழுது வந்துள்ளேன். தந்தை தனது சொந்த அறிமுகத்தை உங்களுக்கு கொடுத்து ஒரு கண பார்வையால் உங்களை அப்பால் அழைத்து செல்கின்றார். யாரை பற்றி நீங்கள் இவ்வாறு கூறுகின்றீர்கள்? ஒரே ஒரு சத்குருவை பற்றியாகும். அந்த குருமார் பலர் இருக்கின்றனர். ஏழை தாய்மார் அப்பாவிகள். நீங்கள் அனைவரும் கள்ளம் கபடமற்ற பிரபுவின் குழந்தைகள். அவர்கள் சங்கரரை குறித்து சங்கரர் தனது கண்ணை திறந்ததால் விநாசம் இடம்பெற்றதாக கூறுகின்றனர். அது ஒரு பாவமாகும். தந்தை அத்தகைய செயலுக்கான வழிகாட்டலை ஒரு பொழுதுமே கொடுக்க மாட்டார். விநாசம் வேறு வழியாகவே இடம்பெறும். தந்தை அத்தகைய வழிகாட்டலை கொடுப்பதில்லை. இந்த விஞ்ஞானம் அனைத்தும் தொடர்ந்தும் கண்டுபிடிக்கப்படும். தாங்கள் தங்களுடைய சொந்த குலத்தை அழிப்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அவர்களும் அதில் கட்டுப்பட்டுள்ளார்கள். அவர்களால் அதை விட்டுவிட முடியாதுள்ளது. அவர்களது பெயர்கள் அதிக அளவில் போற்றப்படுகின்றன. அவர்கள் சந்திரனுக்கு செல்கிறார்கள். எனினும் அதில் எந்த நன்மையும் கிடையாது.
இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, உங்கள் பார்வை தந்தை மீதே இருக்கட்டும். அதாவது, ஓ ஆத்மாவே, உங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களால் அப்பால் செல்ல முடியும். பாபா கூறுகின்றார், என்னை நினைவு செய்பவர்களை நான் நினைவு செய்கின்றேன். எனக்காக சேவை செய்பவர்களை நான் நினைவு செய்கின்றேன். எனவே அவர்கள் சக்தியை பெறுகிறார்கள். நீங்கள் அனைவரும் இங்கு அமர்ந்திருக்கின்றீர்கள். அப்பால் செல்பவர்கள் அரசர்களாகுவார்கள். உங்கள் புத்தியை அனைவரிடமிருந்தும் துண்டித்து உங்களை ஒரே ஒருவருடன் இணைத்துக் கொள்ளுங்கள். அவர் அஷரீரியானவர். ஆத்மாக்களாகிய நீங்களும் அஷரீரியானவர்கள். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். நீங்களும் கூறுகின்றீர்கள், ஓ தூய்மையாக்குபவரே. யாருக்கு இவ்வாறு கூறுகின்றீர்கள்? பிரம்மா, விஷ்ணு அல்லது சங்கரருக்கா? இல்லை, ஒரே ஒருவர் மாத்திரமே தூய்மையாக்குபவர். அவர் எப்பொழுதும் தூய்மையானவர். அவர் சர்வ சக்திவான் என்று அழைக்கப்படுகின்றார். தந்தையே உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றிய ஞானத்தை உங்களுக்கு கூறுகின்றார். அவர் சமய நூல்கள் போன்ற அனைத்தையும் அறிவார். சந்நியாசிகள் சமய நூல்களை கற்பதனால் ஒரு பட்டத்தை பெறுகின்றார்கள். தந்தையோ ஏற்கனவே ஒரு பட்டத்தை பெற்றுள்ளார். அவர் கற்பதனால் அதனை பெறப்போவதில்லை. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஜுவாலையை சுற்றி வட்டமிடுபவர்களாக அன்றி மரணித்து வாழ்கின்ற விட்டில் பூச்சிகள் ஆகுங்கள். இறை கல்வியை கிரகிப்பதற்கு உங்கள் புத்தியை முற்றிலும் தூய்மையானதாக்குங்கள். 2. மற்ற அனைவரிடமிருந்தும் துண்டித்து ஒரே ஒரு தந்தையின் சகவாசத்தில் இருங்கள். ஒரே ஒருவரின் நினைவினால் அப்பால் செல்லுங்கள். ஆசீர்வாதம். உங்கள் இதயத்தில் புரிந்துணர்தல் கொண்டிருப்பதன் மூலம் இதயங்களுக்கு சௌகரியம் அளிப்பவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுகின்ற சுய மாற்றத்தை ஏற்படுத்துபவர் ஆகுவீர்களாக. உங்களை மாற்றுவதற்கு உங்கள் இதயத்தில் 2 விஷயங்களில் உண்மையான புரிந்துணர்தலை கொண்டிருங்கள். 1. உங்கள் பலவீனங்களை புரிந்துணர்ந்திருத்தல். 2வது, எதையாவது செய்வதற்கு ஒரு கருவி ஆகுபவரின் சூழ்நிலை மற்றும் அவரின் மனதின் ஆசைகள் மற்றும் உணர்வுகளையும் பற்றிய புரிந்துணர்வு. ஒரு பாதகமான சூழ்நிலை என்ற பரீட்சை தாளிற்கான காரணத்தை புரிந்து கொள்ளுங்கள். அந்த மென்மையான புரிந்துணர்வு உங்களை சித்தியடைய செய்யட்டும். உங்கள் சொந்த ஸ்திதி மேன்மையானது. பாதகமான சூழ்நிலை ஒரு பரீட்சை தாளாகும். இந்த புரிந்துணர்தல் உங்களை இலகுவாக மாற்றமடைய செய்கிறது. அதனை நீங்கள் நேர்மையான இதயத்தினால் புரிந்துணர்ந்து கொண்டால் நீங்கள் இதயங்களுக்கு சௌகரியம் அளிப்பவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். ஸ்லோகம். எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஜி ஹசூர், ஆம் பிரபு, உள்ளேன் பிரபு என்று கூறுபவரே ஒரு வாரிசு ஆவார். ஓம் சாந்தி.